எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல இப்ப நீங்க சோஷியல் மீடியால எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சாதான் இருக்கு. மத்திய அரசு சார்பில இருந்து 12,000 ரூபாய் உரிமை தொகை வரப்போகுதாமே, அது உண்மையா பொய்யா? வாங்க இத பத்தி தான் நாம இப்போ முழுசா பார்க்க போறோம். ஆமாங்க, 12,000 ரூபாய் மத்திய அரசு கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரோட அக்கவுண்ட்க்கும் இவ்ளோ பெரிய தொகை வரப்போகுது அப்படின்ற ஒரு செய்தி தான் இப்போ காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. சோ இப்ப நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஓடுற ஒரே கேள்வி இதுதான். நிஜமாவே இந்த பணம் நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வருமா வராதா? சரி, முதல்ல ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த 12,000 ரூபாய் செய்தி இன்னைக்கு வரைக்கும் ஒரு உறுதிப்படுத்தப்படாத வதந்தி மட்டுமே. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இது சம்பந்தமா எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஆனா ஒரு வதந்திக்கு ஏன் இவ்ளோ பவர்? ஏன் தமிழ்நாட்டுல இத்தனை பேர் இத பத்தி பேசுறாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. சரி வாங்க, இந்த வதந்தி எங்கிருந்து ஆரம்பிச்சது, ஏன் இவ்ளோ வேகமா மாநிலம் முழுக்க பரவுதுன்னு கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்ப நிறைய பேர் கேட்கலாம், ஏன்பா இது ஒரு பொய்யான தகவல், இத போய் ஏன் சொல்றீங்க அப்படின்னு. உங்க கேள்வி நியாயம்தான். ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் 5,000 ரூபாய் போடுவாங்கன்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அப்பவும் எல்லாரும் அத வதந்தின்னு தான் சொன்னாங்க. ஆனா கடைசியில அது உண்மையாச்சு இல்லையா? அதனாலதான் இந்த முறையும் மக்கள் இந்த செய்திய ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. இப்பதாங்க விஷயத்தோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டுக்கு வரும். இந்த வதந்திக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டமே நடந்துட்டு இருக்கு. குறிப்பா வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை கண்ல வச்சுட்டு இதை பார்த்தாதான் நமக்கு முழுசா புரியும். இந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஒரு ஆர்டர் நடக்குது பாருங்க. முதல்ல திமுக அரசு பெண்களுக்கு 5,000 ரூபாய் சிறப்பு தொகையை கொடுக்கறாங்க. அதுக்கு அடுத்ததா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு. அவர் வந்துட்டு போன உடனேயே மத்திய அரசு 12,000 ரூபாய் கொடுக்க போகுதுன்னு ஒரு வதந்தி கிளம்புது. இதெல்லாமே 2026 தேர்தலை நோக்கிய நகர்வுகளா பார்க்கப்படுது. இத இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு அரசியல் செக்மேட் மாதிரி. மாநில அரசு ஒரு பாப்புலரான மூவ் வைக்குது, அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி அதைவிட ஒரு பெரிய தொகையோட மத்திய அரசு ஒரு கவுண்டர் மூவ் வைக்க போகுதுன்னு ஒரு பேச்சு கிளம்புது. இது ஒரு நேரடியான அரசியல் போட்டியாவே பார்க்கப்படுது. நமக்கு கிடைக்கிற தகவல் படி மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப திமுகவோட இந்த மாதிரி பாப்புலர் ஸ்கீம்ஸை எப்படி சமாளிக்கிறது, மக்களை எப்படி நம்ம பக்கம் திருப்புறதுன்னு தீவிரமா விவாதிச்சதா சொல்றாங்க. குறிப்பா திமுக கொடுத்த அந்த 5,000 ரூபாய் பத்தியும் இந்த மீட்டிங்ல பேசப்பட்டதா தகவல்கள் வருது. சரி, இந்த அரசியல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 12,000 ரூபாய்ங்கிற பெரிய நம்பருக்கு பின்னாடி ஏதாவது லாஜிக் இருக்கா, இல்ல சும்மா காத்துல சொன்ன நம்பரா? இந்த பணம் எங்கிருந்து வரும்னு சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த வதந்தி சொல்றது என்னன்னா, இது ஏதோ புதுசா கொடுக்க போற பணம் இல்லையா, ஏற்கனவே நமக்கு வரவேண்டிய பல திட்டங்கள்ல பிரிஞ்சு கிடக்கிற பணத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து மொத்தமா ஒரே பேமெண்டா மக்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு தான் சொல்லப்படுது. சரி, அந்த 12,000 கணக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரொம்ப நாளா நிறுத்தி வச்சிருந்த நம்ம கேஷ் மானியம், அப்புறம் விவசாயிகளுக்கு வரவேண்டிய உர மானிய பாக்கித் தொகை, கூடவே PM கிசான் திட்டத்தோட சில இன்ஸ்டால்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்தா மொட்டா இந்த தொகை வரும்னு ஒரு கணக்கு சொல்லப்படுது. இப்படி பார்க்கும்போது இது வெறும் வதந்தியா இல்லாம ஒரு கணக்கோட சொல்லப்படுற விஷயமா தெரியுது. ஓகே, ஒருவேளை இந்த திட்டம் நிஜமாவே வந்துட்டா யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்க வாய்ப்பிருக்கு? இதுல சில முன்னுரிமைகள் இருக்குன்னு சொல்றாங்க. பொதுவா மத்திய அரசோட திட்டங்கள்ல இந்த PHH, PHHAY, அப்புறம் NPH ரேஷன் கார்டுகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஆனா இந்த சக்கர கார்டு, அதாவது NPHH-S, அப்புறம் எந்த பொருளும் வாங்காத NPHH-NC கார்டுகளுக்கு இதுல இடம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த 12,000 வருதோ இல்லையோ அதை விடுங்க. ஆனா கவர்மெண்ட்ல இருந்து எந்த பணம் வந்தாலும் அது நமக்கு கரெக்டா வந்து சேரணும்னா நாம சில விஷயங்களை தயாரா வச்சுக்கணும். அது என்னன்னு இப்ப சொல்றேன். ஏன்னா ஞாபகம் இருக்கா, மாநில அரசு கொடுத்த அந்த 5,000 ரூபாய் பணம் கூட சின்ன டாக்குமெண்ட் பிரச்சனையால நிறைய பேருக்கு கிடைக்காம போச்சு. அதே மாதிரி ஒரு நிலைமை நமக்கு ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால இந்த மூணு விஷயத்த மட்டும் உடனே செக் பண்ணிடுங்க. 1, உங்க பேங்க் அக்கவுண்டோட ஆதார் நம்பர் லிங்க் ஆயிருக்கான்னு பாருங்க. 2வது, மத்திய அரசு திட்டங்கள்ல உங்க EKYC அப்டேட்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. 3வது, ரொம்ப முக்கியம், உங்க ஆதார் கார்டுல நீங்க இப்போ யூஸ் பண்ற மொபைல் நம்பர் தான் இணைக்கப்பட்டிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது 3 கரெக்டா இருந்தா எந்த திட்டத்துல பணம் வந்தாலும் உங்க அக்கவுண்ட்க்கு டைரக்டா வந்துடும். கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய அறிவிப்புகள்லாம் உண்மையிலே மக்களோட நிரந்தர நலனுக்காக கொண்டு வரப்படுதா, இல்ல வெறும் தேர்தல் நேரத்துல வர வாக்குறுதிகளா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.